என்ன லிஸ்திரா மக்களை எவ்விதமாக செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல் மனிதர்கள்தானே, நாங்களும் உங்களைப் போல் மனிதர்கள்தானே, ஏன் விதமாக செய்கிறீர்கள்? இது சரியாக இருக்கிறதா? மனிதர்களை தெய்வங்களாக வணங்குவதற்கு வேதத்திலே இடம் கிடையாது. வணக்கத்துக்கு உரியவர் ஒருவரே. அவர் வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள சகலவற்றையும் உண்டாக்கின ஒருவரை தான் மனிதன் வணங்க வேண்டும் என்ற மாபெரும் காரியத்தை வேதம் போதிக்கிறது. வேற எந்த ஒரு மனிதனை மகளை நாம் வணங்க முடியாது, கூடாது, சரியில்லை. அவ்விதமான வணக்கத்தை தெய்வம் வெறுக்கிறார். தன்னுடைய மகிமை வேறு ஒருவருக்கும் கொடுக்க மாட்டார். அந்த அந்தியோகியா பட்டணம், இன்னுமாக சொல்ல போனால் அந்த இக்கோனியம், இந்த இடங்களில் உள்ள யூதர்கள் இங்கேயும் வந்து அவரை கல்லெறிந்து போடுகிறார்கள். ஆனால் உயிர் இருக்கிறது. கிறிஸ்துவை அறிந்த மக்கள் வந்து அவரை பட்டணத்திற்கு அழைத்துச் சென்று திரும்பமாக அவரை அடுத்த ஊருக்கு அவர் செல்கிறார். கிறிஸ்துவுக்காக புறஜாதிகள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையை சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு வெளி இடத்திற்கு சென்று அந்த பாடுகளை பட்டவர் அருமையாக அப்போஸ்தலர் பவுல் அவர்கள். விசுவாசம் யாருக்கு? பவுல் கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய ஒரு மனிதன். கிறிஸ்தவர்களை வீடு வீடாக சென்று எடுத்து சிறையிலே ஒரு போட்ட மனிதன். கிறிஸ்தவர்களை துன்புக்கு தமஸ்குவுக்கு சென்ற மனிதன். கிறிஸ்துவினால் சந்திக்கப்பட்டார். கிறிஸ்துவோடு நேரடியாகவே தெய்வீக காரியங்களை கற்றுக்கொண்டவர். கிறிஸ்துவுக்காக தன்னுடைய ஜீவனையை அர்ப்பணிக்கிறார். பார்த்தீர்களா அருமை சகோதரனே? அவருடைய வாஞ்சை கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை சொல்ல வேண்டும். அவருடைய முக்கியமான குறிக்கோள் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். யூதர்கள் மத்தியிலே சென்று யெகோவாவை அறிவிப்பதற்கு அல்ல. அந்த யெகோவா என்கிற தெய்வம் எவ்விதமாக மனித ரூபத்திலே இந்த உலகத்திலே வந்தார், நமக்காக எவ்விதமாக பாடுகளை ஏற்றுக்கொண்டார், அவர் எவ்விதமாக உயிர் தெழுந்தார், அவர் நம்மீது வைத்த அன்பின் காரியம் எப்படி, அந்த தெய்வத்துடைய மகிமை என்ன என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்காக பாடுகள் துன்பங்களை தன்னுடைய பிரயாணத்திலே அவர் ஏற்றுக்கொண்டார், கல்லறியுண்டார், பல பாடுகளை படுகிறார். அருமை சகோதரனே, சகோதரி, திரும்பமாக அவர் அவிதமாக கிளம்பி அந்த பழைய இடங்களில் வந்து தன்னுடைய தேசத்திற்கு அந்தியோகியா அங்கே வருகிறார். அந்தியோகியா தான் இந்த அந்தியோகியா மத்திய தரைக்கடலின் கிழக்கு கடற்கரை ஓரத்துள்ள அந்தியோகியா தான் புறப்பட்ட இடத்திற்கு வந்து சேர்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்வதற்கு பணம் காசு அல்ல, அதைவிட மேலாக நம்முடைய செயலினால் சுவிசேஷத்தை அறிவிப்போம். அவ்விதமான சுவிசேஷங்கள் காரியங்களை நாம் ஈடுபடுவோம். நேரத்தை சிறிது அவருக்காக கொடுப்போம். அவ்விதமான காரியங்களில் ஈடுபட்டு அவ்விதமாக மக்களோடு இணைந்து தெய்வ காரியங்களில் ஈடுபடுவோம். தெய்வம் அதை விரும்புகிறார். கடைசி காலம் அநேக மக்கள், கோடான கோடி மக்கள் கிறிஸ்துவை அறியாமல், கிறிஸ்துடைய மேன்மையை புரிந்து கொள்ள முடியாமல், அவ்விதமான அவரால் கிடைக்கக்கூடிய பரலோக ராஜ்யத்துடைய மேன்மையை இழந்தவர்களாக நிமிடங்களோறும் கடந்து செல்கிறார். இது அருமை சகோதரன், சகோதரி, ஒருவேளை நாம் வேலையில் இருக்கலாம், ஒரு பணியிலே இருக்கலாம். பணியில் இருந்து கொண்டே கர்த்தருக்கென்று ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அல்லது லீவு நாட்களிலே நீங்கள் ஊழியம் செய்ய புறப்பட்டு செல்லலாம். அடியாருடைய வாழ்க்கையில அப்படிதான். கடந்த நான் 30 ஆண்டு காலம் பணியில இருந்து 30 ஆண்டு காலம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என் ஆண்டவருக்கென்று 4 மணி நேரத்துக்கு மேலாக நான் காலை
ஆலய ஆராதனை அங்கு முடித்து வந்தவுடனே மாலையில 4 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் அநேக ஒரு வருடத்திலே 1-2 ஞாயிறுகள் தான் விடுபடும். ஆனால் மற்ற நாட்களில் அனைத்திலும் என்னுடைய வண்டிகளிலே ஏதோ மைக், ஆம்பிளிஃபர் இவைகளாம் வைத்துக் கொண்டு நண்பர்களை கூட்டிக் கொண்டு கிராமங்கள் தோறும் கடந்து சென்ற காலங்கள் உண்டு. கிராமங்களிலே எங்களை கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக எங்களை அடித்தவர்கள் உண்டு. ஒரு அருமையான சகோதரர் கண் பாதிக்கப்பட்டது. நாம் சுவிசேஷத்திற்காக எழுந்து செல்வோம். நாம் சுற்றியுள்ள ஒவ்வொருவரும் சுற்றியுள்ள இடத்தை நாம் கவனிப்போம் என்றால் நிச்சயமாக சுவிசேஷம் வேகமாக பரவும். சொல்லுவோம். சொல்லாவிட்டால் யார் கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் யார் விசுவாசிக்க முடியும்? பரலோகத்தை எவ்விதம் பெற்றுக்கொள்ள முடியும்? அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நாம் ஊழியத்திற்கென்று கடந்து செல்வோம். வேலையின் மத்தியிலே தெய்வம் அதற்காக உங்களை அன்போடு அழைக்கிறார். அவ்விதமாக என் தெய்வம் உங்களை அழைத்து செல்ல உங்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ராஜினி, உம்முடைய தாசன் பவுல் அவர்கள், பர்னபா அவர்கள் எவ்வளவு வாஞ்சையாக, எவ்வளவு வேகமாக இதோ ஒரு காலகட்டத்திலே யூத மார்க்கத்திலே வைராக்கியம் உள்ள மகனாக இருந்த மகனை நீர் திரும்ப உம்முடைய சமூகத்திலே அழைத்து அவர் பிரஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக உருவாக்கின தெய்வமே, இந்த நல்ல வேளையில் கூட எங்களை அமிதமாக மாற்றி நீர் உபயோகிக்க விடுமா செபிக்கிறோம். எங்களை கையெடுத்து உபயோகிக்க முடியாது செபிக்கிறோம். சுவாமி, இதோ கேட்ட மக்கள் சுவிசேஷ பணியிலே பங்கு பெறத்தக்கதாக கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் பேசும் ராஜனே, நாங்கள் வாழப்போகிறதோ கொஞ்ச காலம். இந்த கொஞ்ச காலத்திலே சிறப்பான சேவை நம்முடைய சுவிசேஷ பணியை செய்யத்தக்கதாக எங்களுடைய உள்ளத்திலே நீ பேசும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். கேட்ட ஒவ்வொரு மக்களையும் சுகம் பெற தீர்க்காயுசோடு வழிநடத்தும். தேவைகள் அனைத்தையும் சத்தியம் பஜனே எல்லாரோடும் கிருபை இருக்கட்டும் ஐயா. எல்லா மக்களையும் ஆசீர்வதியும் அப்பா. தெய்வீக காரியங்களில் மக்களுக்கு